வணக்கம். ஒரு காட்டில் ஒரு குரங்கு பலத்த மழையில் நனைஞ்சு அப்படியே நடுங்கியபடியே ஒரு மரத்தடிக்கு வருது. அந்த மாதிரி மரத்தடியில் இருக்கிற நேரத்தில் அந்த மரத்துக்கு மேலே ஒரு கிளையில் ஒரு அழகான ஒரு கூடு ஒன்று அமைச்சு அதில் குஞ்சுகளோட ஒரு குருவி நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு வருது. அது அப்படியே அந்த மரத்துக்கு கீழே பார்க்குது. அந்த குரங்கு நடுங்கிக்கிட்டு இருக்கு. உடனே அந்த குரங்கு மேலே இந்த குருவிக்கு இரக்கம் வந்துருச்சு. இரக்கம் வந்த உடனே அந்த குரங்கை பார்த்து சொல்லுது, நீனும் எங்களை போல் ஒரு வீடு ஒன்று அமைச்சு இருந்தீங்கன்னு சொன்னால் உனது குடும்பத்தோடு நீ அதில் சந்தோஷமாக வாழலாம், இப்படி நனைய தேவையில்ல தானே அப்படின்னு சொல்லி நல்லபடியாக இறக்கப்பட்டு சொல்லுது. உடனே அந்த குரங்குக்கு கோபம் தலைக்கு ஏறுது. அதுக்கு பிறகு அந்த குரங்கு அந்த குருவியை பார்த்து சொல்லுது, நான் தாழ்த்தப்பட்ட ஒரு நிலையில் இல்லை, நீயெல்லாம் எனக்கு அறிவுரை சொல்கிற, இப்போ உன்னை நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு என்ன பண்ணுது கேட்டால் விறுவிறுவிறுன்னு அப்படியே மரத்துக்கு ஏறி அந்த கூடுகளை பிச்சு அறிஞ்சிருது. அந்த குருவியின் குஞ்சுகள் எல்லாமே அப்படியே கீழே விழுந்துருது. அப்போ தான் அந்த குருவி யோசிக்குது, ஒரு அற்பனுக்கு போயிட்டு ஒரு நல்ல விடயத்தை சொல்ல போயிட்டு அநியாயமாக ஒரு கூடுகளையும் எனது குஞ்சுகளையும் நான் இப்போ இழந்து வீடு இல்லாமல் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அதே போல் தான் நாங்கள் ஒருத்தருக்கு ஒரு அறிவுரைகளை நம்ம சொல்லணுமா இருந்தால் அவங்க எங்களுடைய வார்த்தைகளை மதிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படியாப்பட்டவர்களுக்கு மாத்திரமே எங்களுடைய அறிவுரைகளை நாங்கள் சொல்லணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது நீரில் எழுதப்பட்ட ஒரு எழுத்துக்களாகவே கருதப்படும். எனவே நாங்கள் வாழும் காலங்களில் எங்களுடைய ஒரு சில நேர வார்த்தைகளாக இருந்தாலும் கூட எங்களுடைய வார்த்தைகளை மதித்து கேட்கக்கூடியவர்களுக்கு மாத்திரமே எங்களுடைய அறிவுரைகளையோ நல்ல விடயங்களையோ சொல்ல வேண்டும். அப்படி சொன்னோமானால் எங்களுடைய வார்த்தைகள் பொன்னான ஒரு கருத்துக்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நன்றி, வணக்கம்.